अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। அல்ஹம்துலில்லாஹ். என்ன பாக்கியம் பெற்றோம், என்ன பேறு பெற்றோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒருவராக இந்த உலகில் நாம் பிறந்ததற்கு என்ன பாக்கியம் பெற்றோம், என்ன பேறு பெற்றோம். சில பாக்கியங்கள், சில பேறுகள், சில அருட்கொடைகள், அதனுடைய அகமியங்கள், அதனுடைய மகத்துவங்கள், அதனுடைய முக்கியத்துவங்கள் இந்த உலகிலே நமக்கு தெரிவதில்லை. மஹ்ஷர் பெருவெளியில் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய சமூகத்திற்கும் கிடைக்கின்ற அந்த அந்தஸ்து, அந்த கண்ணியம், அந்த உயர்வு வேறு எந்த சமூகத்திற்கும் கிடைக்காமல் இருக்கின்ற அந்த தருணத்திலே நாம் உணர்ந்து கொள்வோம், நாம் என்ன பேறு பெற்றோம், நாம் என்ன பாக்கியம் பெற்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஹ்ஷர் பெருவெளியில் பல சிறப்பான தகுதிகளையும் அந்தஸ்துகளையும் அல்லாஹு தஆலா வழங்க காத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்க காத்திருக்கின்ற 4 மாபெரும் தனித்துவங்கள். நன்றாக அந்த 4னையும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது மகாமே மஹ்மூத், புகழப்பட்ட இடம் அல்லது புகழப்பட்ட அந்தஸ்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மகாமே மஹ்மூத் தருவதாக வாக்களிக்கிறான். وَمِنَ اللَّيْلِ فَتَهَجَّدْ بِهِ نَافِلَةً لَكَ عَسَى أَن يَبْعَثَكَ رَبُّكَ مَقَامًا مَحْمُودًا. நபியே, உமக்கு அல்லாஹு தஆலா மகாமே மஹ்மூதிலே உம்மை எழுப்புவதற்கு அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான், தயாராக இருக்கிறான். மகாமே மஹ்மூத் என்றால் என்ன? அதனுடைய பொருள் என்னமோ புகழப்பட்ட இடம், புகழப்பட்ட அந்தஸ்து என்பதுதான். ஆனால் மகாமே மஹ்மூத் என்றால் என்ன என்பது அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அறிந்த ரகசியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிற சர்ப்ரைஸ் கிஃப்ட் அது, எதிர்பாராத அன்பளிப்பு அது. அது எப்படி இருக்கும்? நபிகளாரை ஆக மகிழ்ச்சிப்படுத்தும். நபிகளாருக்கு கூட அது தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பாக வழங்கப்படுகிற சிபாரிசு தான் மகாமே மஹ்மூத் என்று எழுதப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஆனால் மகாமே மஹ்மூத் என்ற அந்த தனித்துவமான அந்த அந்தஸ்து என்ன என்பது அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அறிந்த ரகசியம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்லியதற்கு பிறகு பாங்கு சொல்வதை போன்று நீங்கள் சொல்லுங்கள். மாட்டின் எப்படி பாங்கு சொல்கிறாரோ அதே போன்று வார்த்தைகளை சொல்லுங்கள். பாங்கு சொல்லி முடித்ததற்கு பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமதி வஸ்ஸலாத்தில் காயிமதி வஆதி சய்யிதினா முஹம்மதினில் ஃபதீலத வத்தரஜத்தர் ரஃபீஅத வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்த. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த மகாமே மஹ்மூதை நீ வாக்களித்திருக்கிறாயோ அந்த மகாமே மஹ்மூதிலே அவர்களை நீ எழுப்பச் செய்வாயாக என்று நபிகளார் துஆ செய்ய சொல்லுகிறார்கள். நபிகளார் கற்றுக் கொடுத்த துஆ இது. பாங்குக்கு பிறகு ஓதப்பட வேண்டிய துஆ இது. நபிகளார் எனக்கு மகாமே மஹ்மூதை தர வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்கள் என்கிறார்கள். அப்படி நீங்கள் துஆ செய்தால் என்னுடைய சிபாரிசு உங்களுக்கு கட்டாயமாகிவிடும் என்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே,
நபிகளாருக்கு கியாமத்திலே கிடைக்க இருக்கின்ற மாபெரும் தனித்துவமான ஒரு அந்தஸ்து மகாமே மஹ்மூத். இரண்டாவது, நபிகளாருக்கென்று சிறப்பாக அல்லாஹு தஆலா வழங்க இருக்கின்ற இரண்டாவது மாபெரும் அந்தஸ்து லிவாவுல் ஹம்த். லிவாவுல் ஹம்த் என்றால் புகழ் கொடி என்பது பொருள். புகழுக்குரிய கொடி என்பது பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஆன சய்யிது உல்தி ஆதம் லா ஃபக்ர். ஒட்டுமொத்த மனித சமூகத்தினுடைய தலைவர் நான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மஹல்லாவிற்குண்டான தலைவர் அல்ல, ஒரு ஊருக்குண்டான தலைவர் அல்ல, ஒரு மாநிலத்திற்குண்டான தலைவர் அல்ல, ஒரு தேசத்திற்குண்டான தலைவர் அல்ல, ஒரு கண்டத்திற்குண்டான தலைவர் அல்ல, உலகத்திற்குண்டான தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த மனித சமூகத்தினுடைய தலைவர் நான். ஆனா சய்யிது உல்தி ஆதம் லா ஃபக்ர். அதுல எந்த பெருமையும் எனக்கு இல்லை. நான் இந்த சமூகத்தினுடைய, இந்த மனித சமூகத்துடைய, இந்த மனித சமூகம் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு உலகம் அழிய இருக்கின்ற கடைசி மனிதன் வரை அத்துணை பேருக்கும் உண்டான தலைவன் நான். ஆனா சய்யிது உல்தி ஆதம் லா ஃபக்ர். எனக்கு அதுல எந்த பெருமையும் இல்லை. என்னிடத்திலே லிவாவுல் ஹம்து கொடுக்கப்படும், என்னிடத்திலே கொடி கொடுக்கப்படும். அந்த கொடியின் கீழ்தான் ஒட்டுமொத்த மனித சமூகமும் இருக்கும். அந்த கொடியின் கீழ்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு அத்துணை நபிமார்களும் இருப்பார்கள், அத்துணை ரசூல்மார்களும் இருப்பார்கள். வேறு எந்த நபிக்கும் கிடைக்க பெறாத மாபெரும் சிறப்பு அது. எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே தனித்துவமாக கிடைக்க பெறுகின்ற இரண்டாவது தனிச்சிறப்பு லிவாவுல் ஹம்த். மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்வார்கள், ஒரு சமயம் நாங்கள் நபிகளாரோடு இருந்தோம். நபிகளாருக்கு சிறு தூக்கம் ஆட்கொண்டது. தூங்கி எழுந்ததற்கு பிறகு சிரித்தார்கள். தபஸ்ஸம, சிரித்தார்கள். நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், உங்களை சிரிக்க வைத்தது எது என்று கேட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுதுதான் இன்னா அதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர் என்ற திருவசனம் இறங்கியது. முழுமையாக ஓதி காண்பித்தார்கள். அதற்கு பிறகு கேட்டார்கள், கௌசர் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே அதிகம் அறிந்தவர்கள். நபிகளார் பதில் சொன்னார்கள், அது ஒரு ஆறு, அது ஒரு தடாகம். அல்லாஹு தஆலா அதை எனக்கு தருகிறான், என்னுடைய உம்மத்திற்காக தருகிறான். நாளை கியாமத்து நாளையிலே அல்லாஹு தஆலா என்னுடைய உம்மத்திற்காக, எனக்காக தனித்துவமாக தருகின்ற தடாகம் அது, நதி அது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆம், கௌசர் என்பது நாளை கியாமத்து நாளையிலே நபிகளாருக்கென்று சிறப்பாக கொடுக்கப்படுகின்ற தடாகம். ஹவுல், ஹவுலுல் கௌசர். ஹவுல் என்று சொன்னால் தண்ணீர் நிரம்பி இருக்கின்ற தடாகம் என்பது பொருள். கௌசர் என்று சொன்னால் அதிகமானது என்பது பொருள். நபிகளார் சொல்லுவார்கள், அந்த கௌசரிலே உங்களுக்கு அதிகமான நன்மைகள் இருக்கிறது என்பார்கள். ஹவுலுல் கௌசரை பற்றி நபிகளார் இப்படி சொல்வார்கள், ஹவுலுல் கௌசருடைய நீளம் ஒரு மாத தொலைதூர பயண தூரமாகும். ஒரு மாத தொலைதூர பயணம் என்பது ஒரு ஒட்டகம் சாதாரணமாக 40 கிலோமீட்டர்கள் நடக்கும். ஒரு மாதத்திற்கு 1200 கிலோமீட்டர்கள் நடக்கும். ஒரு ஒட்டகத்தினுடைய நடுநிலையான நடையை கவனித்து ஒரு மாத தொலைதூரம் என்பது 1200 கிலோமீட்டர். நபிகளார் இன்னொரு ஹதீஸிலே மதீனாவிலிருந்து சன்ஆ வரை என்று சொல்லுவார்கள். மதீனாவிலிருந்து சன்ஆ என்பது 1000 கிலோமீட்டர்களை உடையது. அப்படியானால் ஹவுலுல் கௌசர் என்கின்ற அந்த தடாகம் 1000 கிலோமீட்டர் நீளமாக உள்ளது. அந்த தடாகத்தினுடைய தண்ணீர் வெண்மையாக இருக்கும். அந்த தடாகத்திலே முத்துகளும் பவளங்களும் கீழே இருக்கும். சாதாரணமாக தெளிவான ஒரு தண்ணீரின் கீழே சில கற்களும் கலர் கலரான கற்களை போட்டு பார்த்தால் எவ்வளவு அழகாகவும் கண்குளிர்ச்சியாகவும் இருக்குமோ
அங்கு ஹவுலுல் கௌசருக்கு கீழே கற்கள், கூழாங்கற்கள் கிடக்காது, முத்துகளும் பவளங்களும் கிடக்கும். அந்த தண்ணீர் வாசனை கஸ்தூரி மணமாக இருக்கும். அந்த தண்ணீர் தேனை விடவும் அமிர்தமாக மிக இனிமையானதாக இருக்கும். அந்த தண்ணீருடைய ஆகச் சிறந்த தன்மை, அந்த தண்ணீரை ஒரு தடவை குடித்து விட்டால் அதற்கு பிறகு தாகம் என்பதே ஏற்படாது. கண்ணியத்திற்குரியவர்களே, மஹ்ஷர் பெருவழி, சூரியன் தலைக்கு மேல் எந்த விதமான நிழலும் இல்லாத சமயம், கேள்வி கணக்கில் உண்டான பயம், அச்சம், அந்த சமயத்திலே தாகம் என்பது அனைவர்களுக்கும் உண்டானது. அந்த சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக அந்த ஹவுலுல் கௌசரிலே தயாராக நின்று கொண்டிருப்பார்கள், நம்மை எதிர்பார்த்து நின்று கொண்டிருப்பார்கள். நபிகளாரை சந்திப்பதற்குண்டான அற்புதமான ஒரு வாய்ப்பாக ஹவுலுல் கௌசர் இருக்கும். அதனுடைய பாத்திரங்கள், குவளைகள் நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை அளவு இருக்கும் என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளாருக்கென்று பிரத்யேகமாக மூன்றாவதாக அல்லாஹ் அளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் ஹவுலுல் கௌசர். நான்காவது, நபிகளாருக்கென்று அல்லாஹு தஆலா பிரத்யேகமாக வேறு யாருக்கும், வேற எந்த நபிக்கும், வேற எந்த ரசூலுக்கும், ஒட்டுமொத்த மனித சமூகமும் திக்கற்று அலைந்து கொண்டிருக்கின்ற அந்த சமயத்திலே யாராவது நம்மை காப்பாற்ற மாட்டார்களா, யாராவது நமக்கு பரிந்துரை செய்ய மாட்டார்களா, யாராவது நம்மை கரை சேர்த்து விட மாட்டார்களா என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற அந்த சமயத்திலே ஹதீஸ் இப்படி வருகிறது, புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எல்லா மனிதர்களும் ஒருவரை ஒருவர் தொட்டு அலைந்து கொண்டிருப்பார்கள். ஒருவருக்கு ஒருவர் யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். நேராக ஆதம் நபி இடத்திலே செல்லுவார்கள். ஆதம் நபியே, நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யுங்கள் என்பார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய அற்புதமான ஒரு படைப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்கள் என்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் இப்ராஹிம் நபி இடத்திலே செல்லுங்கள், அவர் ஹலீலுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நேசர் என்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே செல்லுவார்கள், இப்ராஹிம் நபியே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள் என்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே செல்லுங்கள், மூசா கலீமுல்லா, அல்லாஹ்விடத்திலே பேசியவர், நீங்கள் அங்கு செல்லுங்கள் என்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே செல்லுகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் ஈசா நபி இடத்திலே செல்லுங்கள், அவர்கள் கலிமத்துல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தையாக, ரூஹுல்லா, அல்லாஹ்வுடைய ரூஹாக இந்த உலகிலே பிறந்தவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே செல்லுகின்ற பொழுது அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கை காண்பிப்பார்கள். அத்துணை பேர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, நபியே, நீங்கள் தான் எங்கள் கதி, உங்களை விட்டா எங்களுக்கு வேறு எந்த கதியும் இல்லை என்று நபிகளிடத்திலே அத்துணை பேர்களும் சரணடைந்து விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கவனமாக கேட்க வேண்டும். ஒட்டுமொத்த உலகத்திற்குண்டான அத்துணை பேர்களும் கைவிரித்து விடுகின்ற அந்த சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அல்லாஹ்விடத்திலே அனுமதி வேண்டி அல்லாஹ்விடத்திலே சஜதாவிலே வீழ்ந்து விடுவார்கள். அல்லாஹு தாலாவை இதுவரை கேள்விப்படாத, இதுவரை அவர்களுக்கு உதிக்காத எல்லா வார்த்தைகளை கொண்டும் புகழ்வார்கள். இதுவரை நபிகளாருடைய வாழ்நாளிலே எந்த வார்த்தைகளும் உதித்திருக்காதோ அந்த வார்த்தைகளை கொண்டு புகழ்வார்கள். அல்லாஹு தஆலா, நபியே, நீங்கள் எழுந்திருங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், நரகத்திலிருந்து யாருடைய உள்ளத்திலே தொலிக்கோதுமையினுடைய அளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களை வெளியாக்கி விடு என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். மீண்டும் சஜிதாவிலே வீழ்ந்து விடுவார்கள். அல்லாஹ் மீண்டும் கேட்பான், நபியே, என்ன வேண்டும்? யா அல்லாஹ், யாருடைய உள்ளத்திலே கடுகளவு ஈமான் இருக்குமோ அவர்களையும் வெளியாக்கி விடு. அல்லாஹ் வெளியாக்கி விடுவான். மீண்டும் சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள். மீண்டும் என்ன வேண்டும்? யா அல்லாஹ், கடுகை விடவும் அதுனாவா அதுனாவா அதுனா, ஹதீஸிலே 3 அதுனாக்கள் இருக்கிறது. கடுகை விடவும் குறைவான 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 அளவு யாருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறதோ அவர்களையும் வெளியாக்கி விடு. அவர்களையும் வெளியாக்கியதற்கு பிறகு 4வது தடவையும் சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள். இப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும்?
யா அல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை மட்டும் சொல்லி இருக்கிறார்களோ அவர்களையும் நீ வெளியாக்கி விடு யா அல்லாஹ் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, என்னுடைய கம்பீரத்தின் மீது ஆணையாக, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவார்களோ அவர்களை நான் நரகத்திலிருந்து வெளியாக்கியே தீர்வேன் என்று அல்லாஹு தஆலா கூறுவான் என்று நபிகளார் சொன்ன இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனித்துவமாக கொடுக்கப்பட்ட இந்த 4 பேர்கள், 4 மிக பெரும் அந்தஸ்துகள் வேறு எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத ஒன்று. அதே போன்றுதான் லைலத்துல் கத்ர் என்கின்ற இந்த இரவும் வேறு எந்த நபிக்கும் எந்த சமூகத்திற்கும் கொடுக்கப்படாத ஒரு பேரற்புதமாகும். லைலத்துல் கத்ர் என்கின்ற அற்புதமான ஒரு இரவு இருக்கிறது. 1000 மாதங்களை விட லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்கள் என்பது அல்ல கணக்கு, 1000 மாதங்களை விட என்பது கணக்கு. 83 ஆண்டுகள் என்பதல்ல கணக்கு. 83 ஆண்டுகளை விட அது எத்தனை ஆண்டுகள்? அது எத்தனை ஆண்டுகளாகவும் இருக்கலாம். 100, 200, 1000, 10,000. மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட அது எத்தனை 1000 மாதங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். சிறப்பான ஒரு இரவு வேற எந்த நபிக்கும் கொடுக்கப்படவில்லை, எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படவில்லை. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு மட்டும் தனித்துவமாக கொடுக்கப்பட்ட ஒரு இரவு. கியாமத் நாளையிலே நபிகளாருக்கு எப்படி மகாமே மஹ்மூது லிவாஉல் ஹம்த் என்கின்ற கண்ணியம் கிடைக்கிறதோ இந்த உம்மத்திற்கு லைலத்துல் கத்ர், கத்ர் என்றாலே கண்ணியம் என்பது பொருள். இந்த உம்மத்திற்கு கண்ணியத்திற்குரிய கண்ணியமான ஒரு இரவு இந்த உம்மத்திற்கு மட்டுமே கிடைக்கப்பெற்ற ஒன்று. வேற எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படாத, கிடைக்கப்படாத ஒரு இரவு. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த இரவினுடைய மகிமையை முதலிலே உணர வேண்டும். அந்த இரவை முழுமையாக பயன்படுத்தவும் வேண்டும். நாம் நினைப்பது போன்று லைலத்துல் கத்ர் என்பது 27 மட்டும் அல்ல. மிகச் சரியாக, மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒற்றைப்படையான இரவுகளிலே கடைசி 10 இருக்கிறது. வெறும் 27 மட்டும் புத்தாடை அணிந்து வந்து தொழுதுவிட்டு சென்று விடுவதால் லைலத்துல் கத்ர் கிடைக்க போவதில்லை. ரமலானுடைய கடைசி 10 நாட்களுடைய ஒற்றைப்படையான இரவுகளில் முழுமையாக அமல் செய்தால், மொழித்திருந்தால் மட்டுமே அதனுடைய பயனை பெற முடியும் என்பதை ஆக கவனத்திலே வைத்துக் கொண்டு கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு இன்று வந்திருக்கிறோம். லைலத்துல் கத்ராக இருக்கலாம் என்று அல்லாஹ் நாடி இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர இதுதான் லைலத்துல் கத்ர் என்பது கிடையாது என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்தவாறு அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ராக இன்றைய நாளை ஆக்கி வைத்து விடுவானே. ஆனால் நம்மை போன்ற ஒரு பெரும் பாக்கியசாலிகள் இந்த உலகிலே யாரும் இல்லை. அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ரை, அதனுடைய கண்ணியத்தை முழுமையாக விளங்கி அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த சிறப்பை, அந்த லைலத்துல் கத்ருடைய முழு பலனையும் அடையக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.